ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல். டுடே என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேலக்ஸி ஆப்ஸ்ல நம்ம வந்து ஆஃபர் ஆல் டாஸ்க்ல வந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். அந்த ஆஃபர் ஆல் டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக்ஸ் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்றது தான் நான் இந்த வீடியோல வந்து சொல்லப் போறேன். ஸோ கிளிக்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து யூஸ் பண்ண தெரியும். யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ. கிளிக்ஸ் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாவே நம்ம வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இந்த கிளிக்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தாலும் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தையும் நான் இந்த வீடியோல வந்து சொல்லப் போறேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கிளிக்ஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல ஒரு ஆட் மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வியூ பண்றது மூலமா நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை வியூ இருக்கு இல்லையா ப்ளூ கலர்ல, அதை கிளிக் பண்ணி ஒரு 5 செகண்ட் அந்த பேஜ்ல வெயிட் பண்ணிட்டு ஜஸ்ட் பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 14 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். நான் இப்போ வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பேஜ்ல வந்து ஒரு 5 செகண்ட் வந்து வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? 1 2 3 4 5 இந்த மாதிரி ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு ஜஸ்ட் பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு ஜஸ்ட் பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னொரு ஆட் வந்திருக்கு. நான் அந்த ஆடையும் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். வியூ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 5 செகண்ட் அந்த பேஜ்ல வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 14 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். ஓகேங்களா? நான் இப்போ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த பேஜ்ல ஒரு 5 செகண்ட் வந்து வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? வெயிட் பண்ணிட்டு ஜஸ்ட் பேக் வந்துருங்க. பேக் வந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கும். மேல வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய ஆட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ஆட் கூட வந்திருக்கு. நான் அதையுமே வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து 14 ஆட் ஆகும். அந்த பேஜ் வந்து பாத்தீங்கன்னா 15 செகண்ட் நம்ம வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். நான் இப்போ வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் இந்த பேஜ்ல நீங்க வெயிட் பண்ணா மட்டும் போதும். வெயிட் பண்ணிட்டு ஒரு 15 செகண்ட்க்கு அப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆயிடும். இப்போ பேக் வரேன். பேக் வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ரிமைனிங் 1 செகண்ட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அந்த செகண்டுக்கு முன்னாடி நீங்க பேக் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதனால கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ரீ ஓப்பன் லிங்க்ன்னு இருக்கும். அத டச் பண்ணிட்டு ஜஸ்ட் உள்ள போனீங்கன்னா, அந்த செகண்ட் திரும்ப வந்து கன்டின்யூ ஆகும். அந்த செகண்ட் எவ்வளோ செகண்டோ, 2 செகண்டோ இல்ல 3 செகண்டோ நீங்க வந்து ரிமைனிங் இருந்துச்சு அப்படின்னா, அதுக்குள்ள வந்துட்டு ஜஸ்ட் பேக் வந்துருங்க. உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆயிடும். எனக்கு இன்னொரு ஆட் கூட வந்திருக்கு. ஸோ இந்த ஆட் வந்து பார்த்தீங்கன்னா, 14 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். அந்த பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 18 செகண்ட் வந்து நான் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஆடையும் நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஒரு 18 செகண்ட் வந்து வெயிட் பண்ணுங்க. ஜஸ்ட் பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நோ ஆட்ஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஆட் வந்து எனக்கு வரும். அப்பதான் என்னால ஆட் வந்து பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? இந்த ஆட் வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் கொஞ்சம், மதியம் கொஞ்சம், ஈவினிங் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து குடுப்பாங்க. நீங்க அடிக்கடிக்கு வந்து லாகின் பண்ணி நீங்க வந்து உங்களோட டாஸ்க் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே ஈஸியான ஒரு ஆப்ஷன் தான். யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் கிளிக்ஸ் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெனிஃபிட் இருக்கு. அடிக்கடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட் ஆப்ஸ் மாதிரி வந்து விடுவாங்க. அந்த ஆட் ஆப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ற 10,000 பீப்பிள்ஸ்க்கு ஒவ்வொரு பர்சனுக்கும் 500 பாயிண்ட்ஸ் வந்து தருவாங்க. ஜஸ்ட் அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிட்டு 5 செகண்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு பேக் வந்தாலே போதும். நமக்கு வந்து 500 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி லிங்க்ல எதுல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் வால் அஃபிஷியல் சேனல்ல தான் வரும். ஸோ அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டைம் வால் அஃபிஷியல் சேனல்ல வந்து மிஸ் பண்ணியிருந்தாலும் உடனேவே வந்து பார்த்தீங்கன்னா, கேலக்ஸி எட்ஸ் ஆஃபர் வால் அப்டேட்ஸ் சேனல்ல வந்து அந்த லிங்க் வந்து உடனேவே ஷேர் பண்ணிருவாங்க. நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கேலக்ஸி எட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா, ஆஃபர் வால் டாஸ்க் அப்டேட்ஸ் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள், நிறைய டிப்ஸ்கள் வந்து இந்த சேனல்ல வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சேனலோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். மறக்காம எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஃபர் ஆல் டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக்ஸ் ஆப்ஷன வந்து இப்படி தான் யூஸ் பண்ணி நீங்க பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாவே ஏர்ன் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.